பாருங்க, நம்மட வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு விசேஷம் ஒரு லுஹருடைய நேரத்திலே அசருடைய நேரத்தில் நடக்குது என்று சொன்னால் அந்த நாளையிலே நம்மளுக்கு தொழுகை கிடையாது சகோதரர். இதுதான் உண்மை. ஏதாவது ஒரு விஷயம் மறந்து போய்த்திருக்கும். ஆனால் வீட்டில் இருந்து யோசிப்போம், அங்கே படுப்போம், இங்கே இருப்போம். ஆனால் அந்த யாபகம் வந்திருக்கவே மாட்டாது. எப்போ தெரியுமா யாபகம் வரும்? எப்போ தெரியுமா யாபகம் வரும்? அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டினதான் யாபகம் வரும். என்ன அட, இந்த இடத்துல தானே நம்மளோட புஸ்தகத்தை வச்சோம், இந்த இடத்துல தானே நம்மளோட கார்கியை வச்சோம், இல்லை பைக்கியை வச்சோம் என்று எப்போ யாபகம் வரும்? அவர் தக்பீர் கட்டியதுக்கு பின்னால தான் அவருடைய யாபகம் வரும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في قرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் குடும்பத்தினர், அன்னார் தோழர்கள் மற்றும் கியாம நாள் வரைக்கும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புனிதமான நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையிலே அந்த உயர்தரமான அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். தொழுகையை விட்டவனின் நிலைமை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தொழுகையை பற்றி ஏராளமான வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான செய்திகளை இந்த தொழுகையை பற்றி கூறியிருக்கின்றார்கள். தொழுகையை பற்றி சொல்ல போறோம் என்று சொன்னால், ருக்னுன் மின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்திலே மிகவும் முக்கியமான ஒரு ருக்குன் தான் இந்த தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புன்யல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. முதலாவது தூண் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் என்னுடைய எஜமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலாவது தூண். அடுத்ததாக அவன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு அடுத்ததாக அவன் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் அவன் நோன்பு நோக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதத்திலே அந்த கௌபத்துல்லாவை, அந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அவன் சந்திக்க வேண்டும். இது 5 தூண்கள் இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒவ்வொரு தூண்களுக்கும் ஒவ்வொரு அடிப்படை இருக்கின்றது. ஜக்காத்தை பொறுத்தளவில் ஜக்காத் யார் மீது கடமை? ஜக்காத் எல்லார் மீதும் கடமை கிடையாது. ஜக்காத் யார் மீது கடமை என்று சொன்னால்,
அவன் பணம் வசதியாக இருக்க வேண்டும், அவன் பொருளாதார வசதியாக அவன் பணக்காரனாக இருக்க வேண்டும். இவன் மீதான் ஜகாத் கடமை. அதே போன்று நோன்பை பாருங்க, நோன்பு யார் மீது கடமை? எல்லார் மீது கடமையா நோன்பு? நோன்பு எல்லார் மீது கடமை இல்லை. அவனுடைய உடம்புல அவன் ஆரோக்கியமாக இருந்தால் அவனுக்கு நோன்பு கடமை. அதே போன்று ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ் செய்யறது யார் மீது கடமை சகோதரர்களே? யார் மீது கடமை? அவன் உடம்பளவுல சக்தி இருக்க வேண்டும், அவன் வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும், அவன் மீது தான் ஹஜ்ஜு கடமை. ஆனால் வைகாமு ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அப்போ தொழுகைக்கு ஏதாவது ஒரு இது இருக்கின்றதா காரணங்கள்? அன்பானவர்களே, தொழுகைக்கு எந்த காரணமும் கிடையாது. ஒரு மனிதன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிவிட்டால் வைகாமு ஸலா, அவன் தொழுகையை நிலைநாட்டியதான் ஆக வேண்டும். தொழுகையை எந்த காரணம் கொண்டும் அவன் விட முடியாது. அன்பானவர்களே, அப்படியாப்பட்ட ஒரு கட்டாயமான ஒரு கடமை தான் இந்த தொழுகை. ஒரு தடவை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அஃதலுல் அமால் யா ரசூலல்லாஹ், அமல்களிலே சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழணும், அதுதான் அமல்களிலே சிறந்த அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது? நம்முடைய தொழுகை அதனுடைய உரிய நேரத்தில் தொழுகின்றோமா? கிடையாது சகோதரர்களே. ஒரு பொடுபோக்கான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அந்த தொழுகையுடைய அமல்கள், அதனுடைய நன்மைகள் தெரியாது. இதை செய்தால் இவ்வளவு நன்மை இருக்கின்றது, இவ்வளவு தரஜாக்கள் இருக்கின்றது, இதனால் இந்த சுவர்க்கம் இருக்கிறது என்று அந்த நன்மை தெரியாமல் இன்றைக்கு நாம தொழுகையை ஒரு பொடுபோக்காக, தொழுகையில் ஒரு உயிரோற்றம் அல்லாத ஒரு தொழுகையாக நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளோட தொழுகை எப்படி தெரியுமா? நம்மளுக்கு நேரம் கிடைச்சா தொழுகிறது, இதுதான் நம்மளுடைய தொழுகை. எப்படி? நம்மளுக்கு ஏதாவது நேரம் கிடைச்சணும், இல்லைன்னு சொன்னால் அந்த நாளைக்கு தொழுகையில் நம்ம லீவ் விட்டாச்சு. டே பாருங்க, நம்மளோட வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு விசேஷம் ஒரு லுஹருடைய நேரத்திலே அசருடைய நேரத்தில் நடக்குது என்று சொன்னால் அந்த நாளையிலே நம்மளுக்கு தொழுகை கிடையாது சகோதரர்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு பாருங்க, நிறைய முஸ்லீம்கள் எப்படியாப்பட்ட முஸ்லீம்கள் இன்றைக்கு சில ஆக்களை ஜிம்மாவுடைய நாளையில் மட்டும்தான் பார்க்கலாம் பள்ளி வாசல்களை. ஆனால் பேரளவில் அவர்கள் முஸ்லீமாக இருப்பார்கள், ஆனால் ஜிம்மாவுடைய நாளையில் மட்டும்தான் வருவார்கள். சிலர்கள் பாருங்க, நோம்பு மாதம் வந்துட்டா அவங்க பள்ளியில் இருப்பாங்க, நோம்பு முடிஞ்சா ஆக்களை காண இல்லை. சில பேர் 2 பெருநாளைக்கு வருவாங்க, நோம்பு பெருநாளைக்கும் ஹஜ்ஜி பெருநாளைக்கும் வருவாங்க. ஆனால் பெயரளவுல தான் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகையுடைய மகத்துவம் தெரியாது. தொழுகை விட்டா இஸ்லாத்துடைய சட்டம் என்ன என்பதை தெரியாம நாம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா நபிக்கு ஒரு கட்டளை இடுறான். எப்படி? மூசாவே, நீ என்ன அல்லாஹ்வா ஏற்றுக்கொண்டா நீ என்ன செய்யணும்? தொழுகையை நீ நிலைநாட்டு. மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிறான். சகோதரர்களே, நம்மட தொழுகை எப்படி இருக்குது? இன்றைக்கு நம்மட தொழுகை என்ன இருக்குது? ஒரு பொடுபோக்கா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய தொழுகையில் உயிரோற்றம் கிடையாது. இன்றைக்கு ஜிம்மாவுடைய நாளையில் இன்றைக்கு ஆளும் சரி நேரத்தோட குளிச்சுட்டு பள்ளிக்கு வருவோம்னு பார்த்தா அதுவும் கிடையாது சகோதரர்களே. நிறைய இடத்துல பாருங்க, ஜிம்மாவுடைய நாளையில் இமாம் தொழுகைக்கும் போகக்கூடிய நேரத்தில் தான் வருவாங்க ஊராக்கள், அந்த ஊர்வாசிகள். ஆனால் அந்த தொழுகையுடைய மகத்துவம் கிடையாது. ஏதோ ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதனால நாம் தொழுகிறோம் என்று அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் அவருடைய குர்ஆனிலே, வமன் அரத அன் திக்ரி, யார் என்னுடைய ஞாபகத்தை மறந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தங்கா, அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கின்றோம். வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அமா, அவன் நாளை மறுமையிலே குருடனாக எழுப்பப்படுவான். க்வால ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா, கேட்பான், இறைவா, நான் உலகத்தில் வாழும் பொழுது கண் பார்வையல்ல மனிதனதான இருந்தேன், ஏன் இந்த மர்மையிலே நான் குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய ரப்பிடத்தில் அவன் கேட்பான். கால கதாலிக்க அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிக்கல் யௌம துன்சா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாமே வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். தொழுகையை விட்டா இன்னென்ன பாவம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஒரு முஸ்லீமாக நாம் கலிமாவை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் தொழுகை கட்டாய கடமை என்று. ஆனால் நம்முடைய தொழுகை எப்படி? அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது. எங்க? கபருடைய வாழ்க்கையை நெருக்கடி தான், மறுமையுடைய வாழ்க்கையை நெருக்கடி தான். இதை பாருங்க, நம்முடைய தொழுகையை நம்ம மறந்து தானே வாழ்றோம். உதாரணமான ஒரு விடயத்தை சொல்றேன். இன்றைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விடயம் மறந்துருப்போம், உண்மையா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் மறந்து போய்த்திருக்கும். ஆனால் வீட்டில் இருந்து யோசிப்போம், அங்கே படுப்போம், இங்கே இருப்போம். ஆனால் அந்த யாபகம் வந்திருக்கவே மாட்டாது. எப்போ தெரியுமா யாபகம் வரும்? எப்போ தெரியுமா யாபகம் வரும்? அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டினா தான் யாபகம் வரும். என்ன?
அட இந்த இடத்துல தானே நம்மளோட புஸ்தகத்தை வச்சோம், இந்த இடத்துல தானே நம்மளோட கார்கியை வச்சோம், இல்லை பைக்கியை வச்சோம் என்று எப்போ யாபம் வரும்? அவர் தக்பீர் கட்டியதுக்கு பின்னால் தான் அவருடைய யாபம் வரும். சகோதரர்களே, அப்போ நம்முடைய ஈமான் எங்கே இருக்குது? நாம் உண்மையிலே சொல்ல போனால் நாம் இன்னும் அல்லாஹ்வை பரிபூரணமான முறையில் ஈமான் கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. நம்மளோட தொழுகை அப்படித்தானே, தக்பீரை கட்டினதான் எல்லாமே யாபம் வரும், எல்லாமே யாபம் வரும். சகோதரர்களே, அந்த அளவுக்கு நம்முடைய தொழுகையை பொடுபோக்காக நாம் எண்ணிக்கொண்டு தொழுகின்றோம். ஏதோ கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் அந்த தொழுகையை தொழுகிறோம். இந்த தொழுகையில் எவ்வளவு பரக்கத்துக்களை, எவ்வளவு நியமத்துக்களை, எவ்வளவு அருட்கொடைகளை அந்த ரப்பு வைத்திருக்கிறான் சகோதரர்களே. ஆனால் அந்த எண்ணம் இருக்குதா? அந்த எண்ணம் இருக்குதா நம்முடைய தொழுகையில்? அந்த எண்ணமே கிடையாது. ஏதோ வந்தோம், தொழுகிறோம், போகிறோம், அதுதான் நியமத். அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எண்ணி பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அருட்கொடைகளை, எவ்வளவு நியமத்துக்களை நம்மளுக்கு தந்திருக்கிறான். எண்ணில் அடங்காத அருட்கொடைகள், நியமத்துக்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நாள் ஃபுல்லாக நீங்கள் தொழுண்டா சொல்கிறான். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழப்போகிறோம். 5 நேரம் குறைந்தது எத்தனை நிமிடம் தொழுவோம்? 5 நேர தொழுகைக்கு 5 நிமிடம் வைத்தாலும் ஒரு 25 நிமிடம் தொழப்போகிறோம். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்தை தந்து அந்த ரப்புக்காக வேண்டி ஒரு நாளைக்கு 25 நிமிடம் நாம் செலவழிக்கவில்லை என்று சொன்னால் சகோதரர்களே, நாம் எல்லாம் உண்மையில முஸ்லீம்களா? எந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாமெல்லாம் யாரு என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்நியரை போன்று வாழ்கின்றோம். ஏதோ படைக்கப்பட்டோம், அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகையை இப்படி தொழணுமே, இதை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் தொழணுமே என்ற எண்ணம் கிடையாது சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அவனுடைய குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். என்னுடைய யாபகத்தை விட்டும் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய சொத்து சுகங்களோ திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், திருப்பி விட வேண்டாம். பாருங்க, இன்றைக்கு உண்மையா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய தொழுகையை திருப்பி விட்டதா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தொழுகையை திருப்பி விட்டதா இல்லையா? பாருங்க, ஏதாவது ஒரு கடை வச்சிருப்பாரு, லுஹருடைய அதான் கேட்கும், ஆனால் இவர் என்ன செய்வார்? கடையை பூட்ட மாட்டார், அப்படியே இருப்பார். அந்த பாருங்க, அல்லாஹ் சொல்லக்கூடியது உண்மையா இல்லையா? உங்களுடைய சொத்து சுகங்கள் சரி, உங்களுடைய பொருளாதாரங்கள் சரி, உங்களுடைய பிள்ளைகள் சரி, உங்களுடைய தொழுகையிலிருந்து அப்படியே திருப்பி விட்டு. உதாரணமாக ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அன்றைய நாள் லுஹருடைய அசருடைய நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அன்றைய நாளையில் நம்மளுக்கு அந்த தொழுகையே கிடையாது. உண்மையா இல்லையா? தொழுகையே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நிறைய இடத்துல முஸ்லீம் ஸ்கூல்னு தான் பேர், ஆனால் அங்கே தொழுகை நடக்க மாட்டாது. அந்த தொழுகையுடைய மகத்துவம் கிடையாது. உண்மையா இல்லையா சகோதரே? அந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ இடத்துல பாருங்க, இன்றைக்கு வந்திருக்கிறோம், எத்தனையோ பேர் இருக்கிறோம். இந்த மாசத்துல எத்தனை பேர் ஒழுங்கான முறையில் சுப தொழு இருப்போம்? இப்போ எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் நாம் சுப தொழு இருப்போம்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் 100 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இதில் சாதாரணமாக 50 பேர் தான் தொழுதுருப்போம். இல்லைன்னு சொன்னால் அவங்க விடிஞ்சதுக்கு பிறகு தான் தொழுதுருப்பாங்க. சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு தொழுகையா? நாம் நினைச்சபடி நம்மளுக்கு தொழ முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த கான தலல் முஃமினீன கிதாப மௌகூதா. நிச்சயமாக முஃமின்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும். அப்போ நேரம் குறிப்பிட்ட கடமை என்று சொன்னால் என்ன? அதனுடைய நேரத்தில் அந்த தொழுகையை நாம் தொழ வேண்டும். உண்மையா இல்லையா? அதனுடைய நேரத்தில் தான் தொழணும். ஆனால் எப்படி நம்மளோட தொழுகை இருக்குது? ஏதாவது ஒரு நான் தொழில் செய்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கடையை மூட மாட்டேன். எப்போ 3 மணிக்கு அசருடைய பாங்கு என்று சொன்னால் 2:50 என்ன செய்வேன்? உதுவை செஞ்சு கொண்டு லுஹரை தொழுவேன். அப்போ அசருடைய பாங்கு கேட்கும். அப்போ அதோட சேர்த்து நான் அசரையும் தொழுவேன். அன்பான சகோதரர்களே, இப்படி தொழுவது ஈமானுடைய உறுதி கிடையாது. இப்படி தொழுவது ஈமானுடைய உறுதி கிடையாது. நாம் குர்ஆனுக்கு மாற்றமாக நாம் தொழுகின்றோம். நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொன்னால் லுஹருடைய நேரத்தில் தான் லுஹரை தொழணும், லுஹருடைய நேரத்தில் தான் லுஹரை தொழணும், அசருடைய நேரத்தில் தான் அசரை தொழணும். ஆனால் நம்மட தொழுகை பாருங்க, நிறைய பேர் சுபஹ் தொழ மாட்டோம், ஆனால் அடுத்த 4 நிறைய தொழுகையும் தொழுவோம். லுஹர், அசர், மஹரிப், இஷா. இன்றைக்கி அப்படி தான் நம்மளோட தொழுகை இருக்குது. நேரம் கிடைச்சா செய்கிறது, இல்லைன்னா செய்கிறதில்லை. ஏதாவது ஒரு பயணம் போகிறோன்னு சொன்னால் அந்த தொழுகை அன்றைய நாளில் தொழுகை கிடையாது. இல்லை நாம் ஒரு பயணம் போயிட்டு வந்திருப்போம், 3 மணிக்கு தான் இரவு வந்திருப்போம், அன்றைய நாளில் சுபஹ் கிடையாது. சகோதரர்களே, நாம் எந்த இதில் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்,
இந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள்னு எத்தனை இடத்துல சொல்லுவோம். ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, உங்களுடைய தொழுகையை நீங்கள் பேணுதலாக பாதுகாத்து தொழுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை இடத்துல சொல்றான். வைகாமு ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று எத்தனை இடத்துல சொல்றான். என்ன காரணம் சகோதரர்களே? நீங்க தொழுகையை மறக்கப்படாது, எந்த நேரம் அதனுடைய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் அறிவித்து தரட்டுமா? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். வயர்ஃபவு தரஜாத், உங்களுடைய தரஜாக்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா? காலு பலா யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லித்தாங்களே யா ரசூலல்லாஹ். என்ன விடயம் அது? இஸ்பாஉல் வுது அலல் மகாரிஹி, உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் நீங்கள் வந்து உது செய்து கொள்ளுங்கள். வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜிதி, அதிகமான எட்டுக்களை நீங்கள் பள்ளிவாயலுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்திதாரு ஸலாத்தி பாத ஸலாத்தி ஃபதாலிக்கும் ரிபாத், ஒரு தொழுகைக்காக இன்னொரு தொழுகையை நீங்கள் எதிர்பாருங்கள். ஃபதாலிக்குர் ரிபாத், ஃபதாலிக்குர் ரிபாத். இதுதான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை உங்களுக்கு ஏற்றுத்தரும், திருப்பொருத்தத்தை உங்களுக்கு தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தொழுகையுடைய மகிமை இருக்குது. ஒரு மனிதன் உது செய்து விட்டு அவன் பள்ளிக்கு ஒவ்வொரு 8 வைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்கள் அப்படியே மன்னிக்கிறான், அவனுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றது, அவனுடைய நன்மைகள் அதிகரிக்கப்படுகின்றது. சகோதரர்களே, அப்படியாப்பட்ட நன்மையான ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் எவ்வளவு பொடுபோக்காக நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க சகோதரர்களே. தொழுகையை பற்றி அல்லாஹ் மேலும் குர்ஆனில் கூறுகின்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉ ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத், உங்களுக்கு பின்னால் வந்து ஒரு கூட்டம் வரும், அவர்கள் என்ன செய்வார்கள்? அதாஉ ஸலாத்த, தொழுகையை வந்து புறக்கணிப்பார்கள், பொடுபோக்குத்தனமாக நினைப்பார்கள். வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். அவர்கள் எந்த இடத்தை சந்திப்பார்கள்? கையா என்ற இடத்தை சந்திப்பார்கள். சகோதரர்களே, இது அல்லாஹ் நம்மளுக்கு தான் சொல்லி காட்டுறான், நம்மளுக்கு தான் சொல்றான், தொழாத மனிதர்களுக்கு சொல்லலை, தொழாத மனிதருக்கு அல்லாஹ் சொல்லலை. தொழுகையை வந்து பொடுபோக்காக எண்ணுவார்கள், அதனுடைய நேரத்தில் அவர்கள் தொழமாட்டார்கள், பிற்படுத்தி தொழுவார்கள். நான் நினைத்தால் தான் தொழணும், எனக்கு இன்றைக்கு வேலை என்று சொன்னால் அந்த நாளில் தொழுகை கிடையாது. இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கையா என்ற ஒரு இடத்தை சந்திப்பார்கள். கையா என்றால் என்ன? கையா என்று சொன்னால் நஹரும் மின் ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல ஒரு ஆறு தான் இந்த கையா என்ற ஆறு. இந்த ஆறில் யார் போடப்படுவார்கள்? நாம் தொழுகையெல்லாம் பொடுபோக்காக கழிக்கிறோம் இல்லையா? நாம் தொழுகையை நாம் நினைத்தவாறு தொழுகிறோம் இல்லையா? இந்த இடத்துல நாம் போடப்படுவோம். இது பேசக்கூடிய எனக்காக இருக்கட்டும், கேட்கக்கூடிய உங்களுக்காக இருக்கட்டும், இந்த இடத்துல நாம் சந்திப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டினான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மனிதர்களுக்கு கேடுதான். அது என்ன தொழக்கூடிய மனிதர்களுக்கு கேடு? தொழாத மனிதர்களுக்குன்னா சரி, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மனிதர்களுக்கு ஏன் கேடு? ஏன் கேடு? ஏன் கேடு சகோதரர்களே? அவருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு? அவங்க நேரம் கிடைச்ச மாதிரி தொழுவார்கள், மேலே குறிப்பிட்ட மாதிரி தான், அவங்களுக்கு நடக்க மாதிரி தான் தொழுவார்கள். தொழுகையில் வந்து அவருடைய ஔராதுக்கள் சரியான முறையில் இருக்காது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவார், அடுத்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலல்லாலின் ஆமீன் அங்கால ருக்கு செய்வார். இப்படியாப்பட்ட தொழுகை வந்து நம்மளுக்கு சொர்க்கத்தில் வந்து பிரகாசமாக வருமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூருன், தொழுகை வந்து பிரகாசமானது, தொழுகை வந்து பிரகாசமானது, தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோல் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்களே. அப்படியாப்பட்ட தொழுகையின் மூலமாக வயலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மனிதர்களுக்கு கேடு. காரணம் என்ன சகோதரர்களே? காரணம் என்ன? காரணம் என்ன சகோதரர்களே? இதுதான் காரணம். ஜிம்மாவுடைய நாளையிலையும் நாங்கள் கடைசிக்கு தான் வருவோம், எங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சதோ அப்போ தான் நாங்கள் வருவோம். இதான் காரணம். உங்களோட தொழுகை உங்களுக்கு கேடுதான். நாளை மறுமையிலே உங்களுடைய சுவர்க்கத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்காது உங்களுடைய தொழுகை இல்லையா? சுபவுடைய நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? கொரட்டா விட்டு தூங்குவோம். ஹையால ஸலா, ஹையால ஸலா, ஹையாலல் ஃபலா, ஹையாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹையாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். நாம் என்ன? கொரட்டா நடக்குது, தூக்கம். அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம், தொழுகையை விட தூக்கம் சிறந்தது. நம்மளுக்கு தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது இல்லை. நம்மளுக்கு எப்படி? தூக்கத்தை விட தொழுகை சிறந்ததா? நாம் எப்படி? நம்மளுக்கு கொஞ்சம் மாற்றம். நாம் அந்த நேரத்தில் தான் நல்லா தூங்குறது. இரவு ஃபுல்லாக என்ன செய்வோம்? ஃபோனை பார்த்துட்டு சுபவுக்கு பாங்க செல்லக்கூடிய நேரத்தில் தூங்குவோம். சகோதரர்களே, இப்படியாப்பட்ட தொழுகை நம்மளுக்கு சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லுமா? உங்களோட தொழுகையின் மூலமாக நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் நரகத்துக்கு தான் செல்வீர்கள் சகோதரர்களே. அந்த அளவுக்கு நாம் தொழுகையை தொழுகிறோம். எப்படி? ஏதோ 5 நேரம் தொழணும், அதுக்காக நீ வார, இன்றைக்கி ஜிம்மாவுடைய நாள்,
வீட்டில் இருந்தால் உமா ஏசுவாங்க, யாராம் சரி ஏசுவாங்க, மனைவி ஏசுவாங்க. அதுக்காக வேண்டி தான் வார அந்த அடிப்படையில் தான் நாம் தொழுகிறோம். ஆனால் இதனுடைய நன்மையை அறிஞ்சு யாரும் தொழுவது கிடையாது. நீ பாருங்க, இத்தனை பேர் வந்திருக்கோம். இந்த தொழுகையில் ஓதக்கூடிய ஃபாத்தியா சூரா கேட்டால் நிறைய பேர் பிள்ளையாக தான் ஓதுவோம். ஏன் அதை படிச்சோனுமே, இதை சரியா ஓதணுமே, இது கட்டாயமாக ஓதினாத்தான் தொழுகை கூடுமே, எப்படி ஒளி செய்யணும் என்ற முறை கூட தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சகோதரர்களே, வெறுமனே பெயராலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் வாழ்றது யார வாழ்க்கை வாழ்கிறோம்? யஹூதிகளையும் நசராக்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். அதுதானே உண்மை. இன்றைக்கு பாருங்க, எத்தனை பேர்களுக்கு ஒழுங்கான முறையில் செய்ய தெரியாது, ஃபாத்தியா சூரா ஓத தெரியாது. இதெல்லாம் எப்போ சகோதரர்களை படிக்கிறது? மரணச்சத்துக்கு பிறவா? எப்போ படிக்கிறது? உயிரோடு இருக்கும் காலத்தில். இன்றைக்கி நாம் இத்தனை பேர் இருக்கோம், 50 வயசு 60 வயசில் ஆகிக்கிறோம், 25 வயசுல எத்தனை தொழுதிருப்போம். நாம் எப்பயாலும் யோசிச்சிருக்கோமா நம்மளோட தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதா, நாம் சரியான முறையிலையா ஃபாத்தியா சூரோதனை எப்பயாலும் யோசிச்சிருக்கோமா? அந்த எண்ணமே கிடையாது சகோதரர்களே, அந்த எண்ணமே கிடையாது. ஏன்? நாம் அல்லாஹ்வை இன்னும் ஒழுங்கான முறையில் நாம் ஈமான் கொள்ளவில்லை. இந்த வீட்டில் தொழுற ஆக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாரு, எப்படி தெரியுமா? இந்த வீட்டில் தொழுற மனுஷனுடைய வீடுகளை நான் எரிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், எரிக்கணும். இன்றைக்கி நம்மட நிறைய பேர் வீட்டில் தான் தொழுகிறது. பள்ளிகள் இருக்குது, ஆனால் பள்ளிகளை தொழ மாட்டோம். நிறைய பள்ளிகளை பாருங்கள், சுபஹுடைய நேரத்தில் அந்த பள்ளி மௌலையும் ஒரு வயசாலியும் ஒரு சின்ன பிள்ளையும் இருக்குது. இன்றைக்கு நிறைய பள்ளிகளில் விசேஷம் அதுதான். இன்றைக்கி ஜிம்மாவுடைய நாளையில் இவ்வளோ பேர் இருக்கும் தானே. அசருடைய தொழுகை பாருங்கள், 4 பேர் தான் இருப்போம், 4 பேர் தான் இருப்போம். ஆனால் வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதா? ஏதோ ஒரு நாளைக்கு தொழுதுட்டு போகிறது வேறு விஷயம், ஏதோ ஒரு காரணம் என்ன நடந்துட்டு தொழுகலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் தொழுகை வீட்டில் தான் தொழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் பார்வையற்ற ஒரு சஹாபி வராரு. அல்லாஹ்வுடைய தூதர் தான் அனுமதி கேட்குறேன், யார சொல்லலாம், எனக்கு வாரத்துக்கு கஷ்டமாக இருக்குது, கண் பார்வை இல்லை, யார சொல்லலாம், நான் வீட்டில் தொழுது கொள்ளட்டுமா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உனக்கு பாங்குடைய சத்தம் கேட்குதா? பாங்குடைய சத்தம் உனக்கு கேட்குதா? ஃபஅஜிப், நீ கட்டாயமாக பள்ளிக்கு வந்து தான் தொழுதாக வேண்டும். சகோதரர்களே, ஆனால் நம்மளோட தொழுகை எப்படி இருக்குது? நம்மளோட தொழுகை எப்படி? நம்ம நிறைய பேர் 180% பேர் வீட்டில் தான் தொழுகிறது, வீட்டில் தான் தொழுகிற. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகை தான் வீட்டில் தொழ சொல்லியிருக்காங்க, பரல வீட்டில் தொழ சொல்லி இல்லை. ஆனால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பள்ளியில் தான் தொழ வேண்டும் சகோதரர்களே. ஆனால் நம்மளோட தொழுகை எப்படி? பொடுபோக்காக நாம் வீட்டில் தொழுது கொண்டிருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள், என்ன சொல்கிறாங்க? அவருடைய ஊட்டை நான் எரிக்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு செய்தியை சொல்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தருவாய் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட அந்த தொழுகையை பற்றி தான் அதிகமாக மக்களிடத்தில் கூறுவார். ஒரு செய்தியை சொல்கிறேன் சகோதரரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழும்ப முடியலை, அந்த அளவுக்கு உடம்பு கஷ்டமான வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றப்படுகின்றது, ஒழும்புறாரு, மயங்கி விழுந்துறாரு, திரும்ப ஊற்றப்படுகிறது, ஒழும்புறாரு, மயங்கி விழுகிறாரு. ஃபதல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் வரைவழைத்து பள்ளிக்கு கூட்டி சென்றார்கள். எப்படி கூட்டி சென்றார்கள்? நடந்து கூட்டி சென்றார்களா? 2 தோள் முதலத்தையும் பிடிச்சி கால் அப்படியே தரையில் இழுபட்டு வருது. பள்ளிக்கு செல்றார்கள் சகோதரர்களே. அந்த நேரத்தில் கூட தொழுகையை விடல, அந்த அளவுக்கு வருத்தமாக இருந்துச்சு, ஒழுமை கூட முடியல. ஆனால் தொழுகையை விடவே இல்லை, கடைசி நேரத்தில் கூட தொழுகையை விடவில்லை. என்ன? அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. சகோதரர்களே, நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்? எவ்வளோ ஆரோக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு தந்திருக்கின்றான். ஆனால் நாம் அப்படி வாழ்கிறோமா? அப்படி வாழ்றதில்லை சகோதரர்களே. ஏதோ நினைத்தவாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்லி காட்டுகின்றான் இந்த தொழுகையை பற்றி, லைஸ ஸலாத்து அஸ்கல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், இந்த முனாஃபிகீன்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ நாம சுபஹ் தொழவில்லை என்று சொன்னால், இஷாவை தொழவில்லை என்று சொன்னால் யார் தெரியுமா? நாம தான் முனாஃபிக். நாம யாரு? சுபஹையும் தொழவில்லை, இஷாவும் தொழ, நாம முனாஃபிக். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், முனாஃபிகீன்களுக்கு இந்த இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் கஷ்டமாக இருக்கும். சகோதரர்களை, முனாஃபிகீன்கள் எங்கே இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் நரகத்துடைய அடித்தளத்திலே இருப்பார்கள்.
அப்போ முனாஃபிக்கீன்களுக்கு இந்த சுபஹுடைய தொழுகையோ ஃபஜ்ருடைய தொழுகையோ அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, என்னுடைய ரப்பே என்னை இந்த தொழுகையிலே நிலையாக தொலை வைச்சியா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ. நபிமார்களுடைய துஆ எப்படி? என்னை இந்த தொழுகையில் அதிகமாக அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தது என்று நபிமார்களும் துஆ செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தொழுகையின் மூலமாக எவ்வளவு உதவிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கிறார்கள், சஹாபாக்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளோட தொழுகையை பாருங்க, நாம தொழுகிறோம் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் அப்போ நம்மளோட தொழுகை இன்னும் அல்லாஹ்விடத்தில் ஒழுங்கான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான வெட்கக்கேடான விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் நாம் தொழுகிறோம் 5 நேரம், ஆனால் வட்டி வாங்குகிறோம், பொய் சொல்கிறோம், புறம் பேசுகிறோம், ஜினா செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் என்று சொன்னால் நம்மளோட தொழுகையுடைய நிலைமை என்ன? அப்போ குர்ஆன் வசனம் பொய்யா? அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையின் மூலமாக உங்களை மானக்கேடான வெட்கக்கேடான பாவமான விஷயத்திலிருந்து பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் 5 நேரம் தொழுகிறோமே, வட்டி வாங்குறோமே, பாவம் செய்கிறோமே சகோதரர்களே. அப்போ காரணம் என்ன? நம்முடைய தொழுகை ஒழுங்கான முறையில் இல்லை, அதுதான் உண்மை. அதனால தான் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நாளை கியாம நாளையிலே முதலாவது அடியானிடத்தில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியது இந்த தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். ஃபைன் சலுஹத், அந்த தொழுகையில் அவன் வெற்றி பெற்று விட்டான் சொன்னால் ஃபக்கத் அஃப்லஹ வாஞ்சஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான். வைன் ஃபஸதத், அவனுடைய தொழுகை சீர்கேடாக இருந்தால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, நாளை மறுமையிலே நஷ்டமடைந்தவனாக இழிவடைந்தவனாக அந்த மறுமையிலே அவன் இருப்பான். அதனால் நம்முடைய தொழுகையை நாம் பேணுதலாக பாதுகாத்து தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருவனாக. வாஹிர் தவாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தொழுகையை வேணுமென்றே விற்றால் இவனுக்கு இஸ்லாத்துடைய சட்டம் என்ன? ஒரு மனிதன் தொழுகையை வேணுமென்றே விடுகிறான் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய இவனுடைய சட்டம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்ஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர, அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது, அந்த உடன்படிக்கை தான் தொழுகை. ஃபமன் தரகஹா, யார் அந்த தொழுகை விடுகின்றானோ ஃபகத் கஃபர, அவன் அல்லாஹுவை நிராகரித்து விட்டான். அல்லாஹுவை நிராகரித்து விட்டான் சொன்னால் என்ன? கஃபர என்றால் என்ற வார்த்தையிலிருந்து தான் காஃபிர் என்ற வார்த்தை வந்துச்சு. அப்போ அல்லாஹ் அந்த தொழுகையை நாம் விடுறோம் என்று சொன்னால், வேணும் என்று விடுறோம் என்று சொன்னால் ஃபகத் கஃபர, நான் யாரு? காஃபிர். நான் யாரு? தொழுகையை வேணுமிட்டால் இஸ்லாத்துடைய சட்டம், அவன் காஃபிர். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா, காஃபிருக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன? இந்த தொழுகை தான். யார் தொழுகை விடுகிறாரோ அவர் ஷிர்கிலையும் குஃபுர்லையும் மீக்கிறாரு, வழி தவறி மீக்கிறாரு. அன்பானவர்களே, அப்போ தொழுகை விடக்கூடிய மனிதனுடைய சட்டத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்று, நான் தொழுகை விடுறேன்னு சொன்னால் நான் முஸ்லீமாக இருக்கக்கூடாது. நான் யாராக இருக்கக்கூடாது? முஸ்லீமாக இருக்க. நான் ஒன்று காஃபிராக இருக்கணும். அடுத்த யார் மீது தொழுகை கடமை இல்லை? பைத்தியகாரனுக்கு தொழுகை கடமை இல்லை. சகோதரர்களே, நாம் தொழுகையை வேணும் என்று விட்டால் ஒன்று நான் காஃபிராக இருக்கணும், இல்லை என்று சொன்னால் நான் பைத்தியகாரனாக இருக்கணும். அதே போன்று தொழுகை விடக்கூடிய மனிதர்களுக்கு என்ன நரகம் இருக்குது? சொர்க்க வாசல் கேட்பார்கள், ஃபீ ஜன்னாத்தி யத்தஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ சகர், கேட்பார்கள் சக்கர் என்ற நரகத்துக்கு உங்களை எங்குது அப்பா சேர்த்துச்சு? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நரகவாசிகள் சொல்வார்கள், நாங்கள் தொழாத மனிதர்களாக இருந்தோம், அதனால் சக்கருடைய நரகத்தில் இருக்கும். சகோதரர்களே, அப்போ இதனுடைய ஹுக்கும் என்ன? தொழாத மனிதர்களுக்கு சக்கர் என்ற நரகம் இருக்குது. அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டினா, கெல்லா இதா பலகத்தி தொராக்கி வகீல மன்ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக் பிசாக் இலா ரப்பிக யௌம இதனில் மசாக். எப்போ தெரியுமா சகோதரர்கள் நம்மளுக்கு தொழாத அருமை விளங்கும்? இப்பெல்லாம் நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கான். நம்மளோட உடம்புல இருந்து உயிர் போகுது இல்லையா? நம்மளோட தொண்டை குழி அடையும் பொழுது அந்த நேரத்தில் நான் கேட்போம், என்னை காப்பாற்றக்கூடியவன் யாரும் இல்லையா? என்னை காப்பாற்றக்கூடிய யாரும் இல்லையா? என்ற பிரிவு இன்றைக்கு நிச்சயம். நான் இன்றைக்கு மௌத்தாக போகிறேன். அந்த நேரத்தில் என் உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? காடு கையெல்லாம் அப்படி பின்னி இருக்கும். அந்த நேரத்தில் நாம் எப்படி சொல்லுவோம்? ஃபலா சத்தக வலா சல்லா, இவன் உண்மையும் சொல்லவில்லை, தொழவும் இல்லை. அந்த நேரத்தில் சகோதரர்களே, நம்மளுக்கு இந்த தொழுகையுடைய அருமை விளங்கும். சகோதரர்களே, இந்த உரையுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? தொழாத மனிதன் ஒன்று காஃபிர்.
தொழாத மனிதன் ஒன்று அவன் காஃபிராக இருக்கணும், இல்லை என்று சொன்னால் பைத்தியம் பிடிச்சிருக்கணும். அதே போன்று தொழாத மனிதனுக்கு சக்கர் என்ற நரகம் அவனுக்கு சொந்தமாக இருக்கும். சகோதரர்களே, அவன் அந்த சக்கர் என்ற நரகத்தில் இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்லி காட்டினான், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படியாப்பட்ட முஃமின்கள்? அவர்கள் அவருடைய தொழுகையை பேணுதலாக பாதுகாத்து தொழுவார்கள். அப்படியாப்பட்ட முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள். இவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துடைய வாரிசுதாரிகள். சகோதரர்களே, நம்முடைய தொழுகையை ஒழுங்கான முறையில் தொழுதோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் இருக்குது. மாறாக நாம் அந்த தொழுகையை நாம் தொழவில்லை, அதை பொடுபோக்கமாக தொழுதோம் என்று சொன்னால் கையா என்ற ஆற்றில் போடப்படுவோம். நம்முடைய தொழுகை நம்மளுக்கு கேடுதான். நாம் தொழுகையை வேணுமென்றே விட்டோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டோம். அதே போன்று நாம் தொழுகையை விடுவோம் என்று சொன்னால் நாம் ஷிர்கிலே இல்லாமல் குஃப்ரிலே இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அதனால எக்காரணம் கொண்டும் நாம் முஸ்லீமாக இருக்கும் என்று சொன்னால் எந்த காரணமும் சொல்ல முடியாது, தொழுகைக்கு விட முடியாது. நாம் தொழுகை விட்டால் நிச்சயமாக சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கை கைசேதமாகத்தான் அமையும், நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் கஷ்டமாகத்தான் அமையும். அதே போன்று மறுமையுடைய வாழ்க்கையும் நம்மளுக்கு வெற்றியே கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்லி காட்டுகின்றான், நாம் ஒழுங்கான முறையில் நாம் தொழுவோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த நபிமார்களோட சுஹதாக்களோட சாலிஹான மனிதர்களோட நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். சகோதரர்களே, அப்படியாப்பட்ட இந்த தொழுகையை நாம் பொடுபோக்காக தொழாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ அவ்வாறு தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூர் ரஹீம். அகீமிஸ் ஸலாத்.